அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன் மகனை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாரு. இது கேட்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஆனா என்ன மாதிரி ஒரு சில ஆளுங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த இந்தியாவில பல தந்தை மகன்கள் இருக்கிறாங்க, பல பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ராமதாஸ் ஐயா ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்றத நான் கொஞ்சம் கூட சற்று கூட எதிர்பார்க்கல. இது உண்மையா நீடிக்கிற பட்சத்துல பல விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் மத்தவங்கள மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்றேன் இருக்கிறத நான் எனக்கு என்னோட அறிவு தெரிஞ்சு சொல்றேன். சரியா தப்பான்னு நீங்க பாருங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, சென்ட்ரல்ல போயிட்டு அவர் ஒரு மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறாரு. அந்த சிக்கலை பாஜக கண்டுபிடிச்சிருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 5% ஒரு 3 to 5% ஓட் ஷேர் இருக்கு. அது பெரிய பர்சன்டேஜ், 3 to 5% ஒரு பெரிய ஓட் ஷேர். அதுவும் நம்மளுடைய வட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது வெற்றியை தீர்மானிக்கிறது பல நேரங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது. இப்ப ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, வெற்றியை தீர்மானிச்சு பல தொகுதிகளை நம்ம வெற்றி அடைஞ்சிருந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா 7 பாராளுமன்ற தொகுதியை ஜெயிச்சோம். 7 பாராளுமன்ற தொகுதி வாங்கி 7 பாராளுமன்ற தொகுதியை ஜெயிச்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பிறகு யாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு பயங்கரமா, இன்னைக்கு பயங்கரமான அன்னைக்கு பயங்கரமான தலைவரா ராமதாஸ் ஐயா இருந்தாங்க. அவர் எதிர்க்க ஆளே இல்லாம ரொம்ப பெரிய கோல் வச்சிருந்தாங்க. அவர் அவங்க பிள்ளைய உள்ள விட்டதுக்கு அப்புறமா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்புல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரால் என்ன பண்ண முடியலன்னா, பிஜேபிக்கு எதிராக அவரால் எந்த விதமான முடிவு எடுக்க முடியல. அவங்க சொல்றத மட்டும்தான் அவர் கடைசியா ஃபைனல் அவங்க சொல்றதா கேட்கிற மாதிரி இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணி டிஎம்கே திட்டினியா பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது என்னன்னா, ராமதாஸ் ஐயா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பல எம்எல்ஏ சீட்டும் பல எம்பி சீட்களும் தொடர்ந்து வாங்கி ராமதாஸ் ஐயா. அப்ப இப்ப பல எம்எல்ஏல பல எம்பில எதுவுமே வாங்க முடியாதால இவர் எடுக்கிற தவறான முடிவுகளால தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் மாட்டுகிறார். இப்ப உங்களுக்கு மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமா பத்தி உங்களுக்கு தெரியும். துரோணாச்சாரியார் ஒரு மிக சிறந்த ஆசிரியர். அவர் பல கலைகளை அர்ஜுன் உட்பட பல கலைகளை கற்றுக்கிறது துரோணாச்சாரியார். அவர் மகாபாரத இறுதி போர்ல பாத்தீங்கன்னா நம்முடைய கண்ணன் இறைவன் கண்ணன் போய் கேட்கிறாரு, நீங்க தர்மத்தின் பக்கம் நில்லுங்க அப்படின்னும் போது அவரால் என்ன பண்ண முடியும்னா, தன்னுடைய மகன் மேல இந்த பாசத்தால அவரால் எதையுமே அவரால் அந்த மகன் மேல இந்த பாசம் தான் அவருக்கு அவர் கண்ணை மறைச்சவர் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த போர்ல நம்முடைய ஆப்போசிட் கௌரவர் பக்கம் நின்று ஒரு அதர்மத்தின் பக்கம் நின்று இறுதியில தோற்று போனாரு. ஏன்னா அந்த மகன் மேல வச்ச பாசம் அவரால் என்ன பண்ண, மகன் எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த பக்கமே நின்று இறுதியில சண்டையில அவரும் இறந்து, மகன் இறக்கல, அது தெரியாத கதை வேற கதை. ஆனா இறுதியில் அவர் இறந்து தர்மத்தை காப்பாற்ற முடியாம போனார். அது பெரிய அவருக்கு ஒரு அவப்பெயரா இருந்தது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா, நான் கௌரவர்கள் பாண்டவர்கள் நல்லவங்க கெட்டவங்க சொல்ல வரல. ஆனா ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் மாட்டிக்கிட்டாரு. அது ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான ஒரு எண்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்க இருந்து அன்புமணி ராமதாஸை எடுக்க முயற்சி பண்ணா வர முடியல. அவரால் அங்க போய் நல்லா போய் லாக் ஆயிருக்கிறாரு. அதற்காக அவர் தன் கட்சியை அவர் கெடுத்துக்க விரும்பல. தன் கட்சியை பல மக்கள் ஒரு இனத்துக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சு அந்த இனத்துக்காக அந்த கட்சியை வளர்த்து இவ்வளவு பேர் ஆளாக்கிட்டு தன் மகன் ஏதோ ஒரு மாட்டின்னு இருக்கான் அப்படின்ற காரணத்தால் அவர்தான் அவர் அழுவுறாரு. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ நமக்கு தெரியல. ஆனால் நம்ம கட்சியை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற ஒரு மக்கள் தலைவர் அவரு. ஒரு மகனை பார்க்கறதா மக்களை தான் பார்த்தாங்க. அதான் அவர் எடுத்த சரியான முடிவு. அதனாலதான் இவங்க எவ்வளவு சொன்னாலும் அங்க கேட்க மாட்டானே, வெளியில வர மாட்டானே. நம்ம சொல்ற ஒரு எலெக்ஷன் கேட்க சொல்றேன். ஒரு எலெக்ஷன் அதுக்கு என்ன கேட்க முடியல, என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ சிக்கல். ஆனா அவரால் வெளில வரணும்னா மறுபடியும் பிஜேபி கிட்ட போயிட்டு இவங்க போய் கூட்டணி சேர்ந்ததான் இவங்க நல்லா இருக்க புள்ள நல்லா இருக்க முடியும், புள்ள பிரச்சனை தப்பிக்க முடியும். ஆனா அதை தன்னோட மக்களுக்கு செய்யும் ஒரு துரோகமா நினைக்கிறாரு ராமதாஸ். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த காரணத்தினாலதான் இப்ப பாருங்க, ராமதாஸ் ஐயா பல விஷயம் கெட்ட பேர்லாம் உருவாக்க ட்ரை பண்றாங்க. இருந்தா கூட பொது வாழ்வுல வரும்போது பொது வாழ்வை பத்தி மட்டும்தான் பார்க்கணும், பர்சனல் வாழ்க்கையை பார்க்க கூடாது. அந்த மாதிரி பொது வாழ்க்கையில அவர் வன்னிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அப்படியாப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி வெளில வர முடியலன்னா கூட தன்னுடைய மக்கள் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எடுத்த இந்த கடுமையான முடிவு நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அப்பா பிள்ளைக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகி பிரச்சனைகளை முடிச்சு மறுபடியும் கட்சியை நீங்க பழைய மாதிரி வளர்த்தாதான் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் பேசும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது.